ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் தெரிந்த ஊர்கள், தெரியாத பல செய்திகள், தெரிந்த செய்திகள், தெரியாத பல ஊர்கள், உண்மை சம்பவங்கள், அனுபவங்கள் இதை வச்சு வீடியோக்கள் போட்டு வந்துட்டுருக்கோம். நண்பர்கள் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புதிய இன்னொரு சரி வாங்க வீடியோ கூட போகலாம். டிஸ்க்ளைமருக்காண்டி சில விஷயங்கள் சொல்ல வேண்டியது இருக்குது. அதை பேசுகிறேன்னா நம்ம யாருக்கும் எதிரானவும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லிவிட்டு வீடியோவில் போகிறேன். ஏன்னா இந்த விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வர்க்கத்தினரை பற்றி பேச போகிறோம். இந்த 2 வர்க்கத்தினா ஆறுகள் வர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் எல்லாம் அப்படிங்கக்கூடிய ஆட்களை பற்றியும், சாமானிய மக்கள் என்ன நினைக்கிறாங்க, எதனால் இந்த பிரச்சனை உண்டாச்சு அப்படிங்கிறத பற்றியும், அந்த தான் என்னக்கூடிய மமதை இருக்கக்கூடிய ஆட்கள் என்னென்ன விஷயம் பண்ணிகிட்ருக்காரு, அவருக்கு வரக்கூடிய காலங்கள் எப்படி போகுது அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும், இனி வரக்கூடிய காலங்களில் நாடியம்மன் கோவிலை பற்றியும் சில வீடியோக்கள் போராண்டிருக்கேன். இதையும் இந்த மார்க்கத்தினுடைய இந்த ஆதிக்க வர்க்கத்தினுடைய பேசக்கூடிய ஆதிக்க வர்க்கத்தினுடைய ஆக்கவஸ்கர்கள் இருக்குது. அதை வருங்காலங்கள் வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம். இப்போ இந்த விஷயத்தை கேட்கலாம். என்னென்னா, தஞ்சை மாவட்டம் தமிழ்நாடு தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி, ஒரு வருவாய் கிராமத்துக்கு போட்டக்கூடிய மிக முக்கியமான பகுதின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா பட்டுக்கோட்டை இருக்கக்கூடிய வருவாய் கிராமங்கள் பார்த்திங்கன்னா 5 பெரியப்படுறாங்க. 1 கைலாசநாதபுரம், நாடியமார்புரம், பாப்பாவாடி பழையக்கோட்டை, வெங்கோச்சபுர தோட்டம் மற்றும் மகாராஜ சமுத்திரம். இந்த 5 வருவாய் கோட்டங்களாக பிரிக்கப்படுது, வருவாய் கிராமங்களாக பிரிக்கப்படுது. அந்த வருவாய் கிராமங்களுக்கு அடிப்படையில் தான் இப்போ இருக்கக்கூடிய செயற்திட்டங்கள் அமல்படுத்தப்பட்டதாக ஆய்வு ரெக்கார்டுகள் அரசாங்கத்தில் படிவர்கள் சொல்லுது. இது ஒரு பக்கம். இப்போ இந்த 5 கோட்டங்களில் ஒரு கோட்டமாக வரக்கூடியதான் இந்த மகாராஜ சமுத்திரம். இந்த மகாராஜ சமுத்திரத்தினுடைய இன்னொரு பேர் என்னென்னா மகாராஜ சமஸ்தானம். இந்த வந்து சுருங்கி தான் சமஸ்தானம் சுருங்கி தான் சமஸ்தானங்களுக்கு வந்து மனைவி தான் சித்திரம் அப்படி ஆனதாக ஒரு வரலாறு இருக்குது. இதற்கு இன்னொரு பேருன்னா இதனுடைய வருவாய் கோட்டம் பார்த்திங்கன்னா கிழக்க இருக்கக்கூடிய வங்காள விரிகுடா எல்லைகளையும் இதனுடைய கோட்டங்கள் இருந்ததாக ஒரு காலங்காலம். அதற்கப்புறம் சில பல மாற்றங்கள், சில பல கலாபுரங்களுக்கு அடிப்படையில், சில பல நடவடிக்கைகள் அடிப்படையில் இந்த வருவாய் கோட்டங்கள் சொல்லிடுச்சு. இப்போ இந்த வருவாய் கோட்டத்தினுடைய எல்லைகள் பார்த்திங்கன்னா கோட்டை சிவன் கோவில், கோட்டை மேலமேடு, கோட்டை கீழமேடு, கோட்டை கோட்டை அல்லாஹ் திரு, பாக்கிய நகர், பெருமாப்பேட்டை திரு, கொட்டிக்குளம், அலிவரம், சுவரமடை, பாலத்தடி, புனர்வாசல் ரோடு, வெட்டுவாக்கோட்டை, ஊரணிப்புறம், வேப்பங்காடு, ஏனாடி, ஆலமுத்தி, பாளையம் மற்றும் கோட்டை சிவன் கோவில் திரு. இதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய கோட்டை ரங்கநாதர் ஆலயம் முக்கியமான பகுதி. இந்த கோட்டை ரங்கநாதர் கோயில் இருக்கக்கூடியது தான் பெருமாள் கோவில் திரு. ஸோ இது எல்லாம் ஒருங்கிணைந்த கிராமமாக இந்த வருவாய் கோட்டத்தின் அடிப்படையில் ஒரு காலத்தில் இருந்ததாகவும், இப்போ இந்த மகாராஜ சமுத்திரம் இதனுடைய 2500 ஏக்கர் இதனுடைய பரப்பளவு இருக்கிறதாகவும் சொல்லுவாங்க. 2500 ஏக்கர் எப்படி வந்துச்சுன்னா 2ஆம் நூற்றாண்டினுடைய இறுதியிலேயும் 3ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் பட்டு மலவாயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கள்ளற்புற சிற்றரசன் வாழ்ந்து அவர் கோட்டை கட்டி வாழ்ந்தது தான் இந்த பட்டு மலவாயர் கோட்டையினுடைய விரிவாக்கம். அதுவும் இப்போ மகாராஜ சமுத்திரத்தினுடைய இந்த விஷயம் எப்போ எதிர்வழிச்சிச்சுன்னா, அரசாங்கம் இங்கே வந்து பட்டுக்கோட்டையில் சில முக்கிய பகுதியில் பேருந்து நிலையம் இல்லை. அதனால 1992 வரைக்கும் பழைய பேருந்து நிலையம் இருந்தாலும் அது ஒரு காலகட்டங்களில் ஏற்படுத்துவதன் காரணமாக பட்டுக்கோட்டைக்கு பேருந்து நிலையத்துக்கு தெற்கே இருக்கக்கூடிய ஒரு குளத்தை விட்டுட்டு அங்கே புதிய பேருந்து நிலையம் அமைத்து 92 முதல் இந்த பேருந்து நிலையம் செயற்படுத்துவது, 93 முதல் 92 முதல் இந்த பேருந்து செயற்படுத்தி வந்ததாகவும் ஒரு வரலாறுகள் இருக்குது. சரி, 92லேருந்து இந்த 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்களில்
பட்டுக்கோட்டையோட தொகுதியில் பட்டுக்கோட்டை நகரத்தில் நிறைய பேருந்துகள் வந்து போட்டதாகவும் மக்கள் தொகை அடிப்படையில் இங்கே முழுமையான பேருந்துகள் இயக்காமல் அது குறிப்பாக பண்டிகை காலங்களில் மிக நெருக்கடியான செய்திகள். அது பண்டிகை காலம்னு சொன்னோம் 3 விதமான பேருந்துகள். ஒன்று தீபாவளி, பொங்கல் மற்றும் திருவிழா போன்ற திருவிழா காலங்களில் அதிகப்படியான மக்கள் தொகை இங்கே வேணாங்க போக்குவரத்து கிடையாது சொல்லிட்டு அப்போலேருந்து இப்போ 2021 முதல் இந்த பேருந்து நிலையத்தை புதிய பேருந்து அமையும் சொல்லி புழல்கள் வச்சுக்கிட்டே இருந்து அதற்கான செயற்திட்டங்கள் வந்து 2013 ஆண்டு இறந்துகள் செய்யப்பட்டு அதை காலப்போக்கில் அதை கைவிடுறாங்க. 2024 ஆண்டு இந்த இது வந்து பெரிய பிரச்சனை தேர்தல் வாக்குறுதியிலே இதை அமைஞ்சு இப்போ பட்டுக்கோட்டைக்கு அருகே இருக்கக்கூடிய சாந்தாங்காடு கிராமத்தில், அதாவது சாந்தாங்காடு வெட்டிக்காடும்பாங்க, சாந்தாங்காடு கிராமத்தில் இதனுடைய இது வந்து அரசாங்கத்தினுடைய பதிவிட இந்த இது இருக்குன்னு சொல்லி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்கள் வந்துட்டிங்கன்னா தனியாருடைய ஆக்கிரமிப்பு அதை விட்டுட்டு நிறுவி இருக்கக்கூடிய இடத்துல பேருந்துகள் கட்ட சொல்லி பேருந்துகள் கட்டி இருந்துச்சு. அதற்கான வந்து டெண்டர் போடப்பட்டு அதற்கான பணிகள் முடிஞ்சு இப்போ திரைப்படம் அருகே இருக்கக்கூடிய இந்த இடிபாடுகளை இருக்கக்கூடிய அந்த ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடிய பணிகள் போயிட்டு இருக்கு. இதை என்னென்ன சொல்லலாம், இருகரை தென்கரை ஆற்றுக்கரை இருக்கிற ராஜாமங்கலம் கிளை வைக்கக்கூடிய இருகரை தென்கரை மற்றும் வடகரை இந்த 2 பகுதியில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடிய நிலைமையை தமிழக அரசு அதை குறிப்பாக பட்டுக்கோட்டை நகராட்சி சென்ற பணியாளர்கள் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த 2 கரையிலிருந்து தென்கரையில் போயிட்டு ராஜாமங்கலம் கரை வாய்ப்புடைய தென்கரை வழியாக பேருந்து நிலையம் சென்று அங்கிருந்து மாற்று வழியாக ராஜாமங்கலம் கிளை வாய்ப்புடைய வடகரை வழியாக மீண்டும் பாளையம் பேருந்து நிலையம் வந்து செல்வதாக ஒரு இது இருக்குது. இதுதான் தமிழக அரசு மற்றும் பட்டுக்கோட்டை நகராட்சி போட்டு கொடுத்தது. இப்போ பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்போ அரசாங்கம் என்னைக்குமே திறப்புவாக இதை ஒரு சில ஆட்கள் தான் எல்லாம் தனக்கு மீறி எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி மன்னர் வாரிசுகள்னு சொல்லி இருக்கக்கூடிய மராட்டிய வம்சத்தில் வரக்கூடிய ஒரு ஆள். இந்த ஆள் வந்து பட்டுக்கோட்டைக்கு எப்படி வந்தாருன்னா, இவர் வந்து ஒரு வந்தக்கூடிய ஒரு மாப்பிள்ளை. இந்த மாப்பிள்ளைகிட்ட எல்லா பொறுப்புகளும் 94ஆம் ஆண்டு கடைசியில் இந்த பட்டுக்கோட்டை இருக்கக்கூடிய அந்த மராட்டிய வம்ச மன்னன் இறந்து போனதாக வழி இதோடைய ஆட்சி பொறுப்பு வந்து எடுத்தாங்க. அதற்கப்புறமாக 95ஆம் ஆண்டு இதை அங்கே இருக்கக்கூடிய அரண்மனை வீட்டு, அதாவது பட்டுக்கோட்டை இருக்கக்கூடிய அரண்மனை மன்னர்கிட்ட எடுத்து இது புதுப்பிக்கும் போது சில செப்பேடுகள் கிடைத்ததாக ஒரு சில அந்த செப்பேடு அடிப்படையில் 95ஆம் ஆண்டு தடையினை கேட்டு கீழமை நீதிமன்றத்தில் பட்டுக்கோட்டை கீழமை நீதிமன்றம் இதனுடைய அடிப்படை வந்து சாராம்சம் எந்த ஒரு முகாந்திரம் இல்லைன்னு தழுவி பண்ணாங்க. மாவட்ட நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு போகுது. அங்கேயும் சாராம்சம் இல்லைன்னு சொல்லி திருப்பி தரப்படுகிறது. 95ஆம் ஆண்டு இறுதியில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இவர் வழக்கு போடுறாரு. இந்த வழக்கு போட்டு கிடப்பிட கிடக்கு. 96ஆம் ஆண்டு வந்து 98ஆம் ஆண்டு வரைக்கும் இது கிடப்பிட வழக்கு. 98ஆம் ஆண்டு நடைபெற்ற சில காரணங்களால் இந்த வழக்கு மீண்டும் தூக்கத்திற்கு 99ஆம் ஆண்டு இறுதி வழக்கு வந்து தீர்ப்பு கவனிச்சிருந்தாங்க. 2001ஆம் ஆண்டு தீர்ப்பு வருது. என்னென்னா இவருக்கு சொந்தங்கிறாங்க, ஆனால் இந்த செப்பேடுகள் பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை, இருந்தாலும் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டை நாங்கள் அதை கொடுப்போம்னு சொல்லி தீர்ப்பு வருது. 2001ஆம் ஆண்டு இந்த வழக்கை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு மேல்முறை பண்ணுறாரு இதனுடைய சாராம்சத்துடைய அந்த ஆள். அப்போ இதனுடைய அதை வந்து முகாந்திரம் ஃபஸ்ட்டு தள்ளுபடியாகுது. மீண்டும் 2002ஆம் ஆண்டு மீண்டும் வழக்கு போட்டு அவர் இருக்கக்கூடிய சில ஆட்களை வச்சு அவருடைய இந்த வழக்கை நடத்திக்கிட்டு வந்துருக்காரு. இந்த வழக்கான விசாரித்த நீதிமன்றம் என்னென்னா 2004ஆம் ஆண்டு திருப்பணம் வந்துருச்சு. திருப்பதிக்கு தேதிகளை ஒத்தி வைக்கிறாங்க. இது என்ன காரணம்னு சொன்னால் இதுக்கு அதுக்கப்புறமா தேர்தல் குறிப்பாக இது அதுக்கப்புறமா மேலும் மீண்டும் 3-4-5 முறை மனு போட்டு அந்த நிலைமை என்னன்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தினுடைய அழுத்தத்தில் கொடுத்தாங்க. 2007ஆம் ஆண்டு இவருக்கு சாதகமாக தீர்ப்பு வருது. என்னென்னா இந்த 2500 ஏக்கர் இருக்கக்கூடிய செப்பேடுகளில் நான் தள்ளுபடி பண்ண மாட்டோம். கீழமை இந்து மாவட்ட உயர்நீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றங்கிட்ட இவரோட வழக்கு தள்ளுபடி ஆகிடுது. ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்துருந்தாங்க செப்பேடுகளை வந்து பெருசாக கன்சிடர் பண்ண முடியாது, இதுதான் மாநில அரசு கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னு சொல்லி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இதோட அடிப்படையை நாங்கள் பிரசாரணை பண்ணியிருக்கோம். இப்போ தீர்ப்பு கொடுக்குறதுமே இருக்கும். இந்த செப்பேடை நாங்கள் குழந்தைகிட்டு போக முடியாது, இருந்தாலும் மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் எந்த ஒரு முகாந்திரம் இல்லை, இவங்களுக்கு தாக்கல் செய்யறதுக்கு தகவல் கொடுக்க சொல்லி அப்பக்கூடிய அரசாங்கத்திற்கு உத்தரவு வருது. 2005ஆம் ஆண்டு 2008ஆம் ஆண்டு
2007ஆம் ஆண்டு. 2007ஆம் ஆண்டுலேருந்து 2008 வரையும் அரசாங்க சார்பாக எந்த விதமான முகாங்களும் கொடுக்கல. தீர்ப்பு 15 நாட்கள் வேணும். மேலும் வயதா மேலே வயது, அதாவது நான் தேதிக்கு வந்து தள்ளுபடி பண்ணிவிட்டு மனு மேலே மனு அரசாங்கத்தின் சார்பாக போட்டப்பட்டு வழக்கு கிட்டத்தட்ட 1.5 வருடங்களுக்கு மேலே இழுக்கடிச்சாங்க. 2009ஆம் ஆண்டு இறுதியில் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க. இந்த 2007 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு சொந்தம். அதை வந்து மாநில அரசுக்கு நாங்கள் தகவல் கொடுத்துட்டோம். மாநில அரசுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கான பதிவுகள் நாங்கள் எதுவும் இருக்கும்போது அவர் பேரில் எந்த இதுவும் இல்லை. ஆனால் இங்கே வந்து இந்த வழக்கு எப்படி வந்துச்சுன்னா 16 நூற்றாண்டு இறுதியில் ஆங்கிலேயருடைய படையெடுப்புகள் வந்து இந்த கோட்டையை முற்றுகையிட்டு இவருடைய சாராம்சமாக இங்கே வந்து இந்த கோட்டையை இவருடைய மூதாதையை எழுதிவாங்க. ஆங்கிலேய அரசுக்கு சாதகமாக சென்று சில கோட்டைகள் எழுதி அதில் ஒரு முக்கியமான கோட்டைகள் தான் கோட்டை சிவன் கோயில். இந்த கோட்டை சிவன் கோயில் பராமரிப்பு இந்த 2000 ஏக்கர் இவருக்கு சொந்தமான இதெல்லாம் எழுதி வாங்கினதாக செப்பல்கள் எழுதி வாங்கினதாக ஒரு தகவல் இருக்கும். அதன் அடிப்படையில் 2009ஆம் ஆண்டு தீர்ப்பு கொடுத்தாங்க. இந்த 2007 ஏக்கரும் சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு தேவை. நாங்கள் அரசாங்கத்துக்கு சில வழிமுறை கொடுத்தோம். அரசாங்கம் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு சரியான பதிவுகள் இல்லை, இதே வந்து காரணம் கட்ட முடியும், நாங்கள் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லி திருப்பினா அதன் அடிப்படையில் நாங்கள் வந்து என்னென்னா இதை வந்து தமிழ்நாடு அரசின் வாதத்தை ஏற்றுக்கிட்டாங்க. இவங்க சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு இந்த இதை வந்து முன்னுக்கு கொடுக்கணும். அது சில ஆட்களுக்கு ஆக்கிரமிச்சு அந்த ஆக்கிரமிப்பு அகற்றி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய உரிமை ஏற்பட வாங்கி கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா இதோட அரசு முன்னுக்கு கண்ணத்தையும் வந்து சொல்லியிருப்பாங்க. இதை காரணம் காட்டி சில ஆட்கள் வந்து கடமையாகி அப்போ இருக்கக்கூடிய சொந்த அடிப்படையில் சில ஆட்கள் இவர் கூலிகள் மற்றும் வாடகைகளை வாங்கி கொடுக்குறதாக ஒரு செய்திகள் இருக்குது. இது 2013ஆம் ஆண்டு வரைக்கும் போயிட்டு 2017ஆம் ஆண்டு மீண்டும் மனு தாக்கல் கொடுத்தாரு. இது சரியான முறையில் இந்த இடத்தை பிரித்து கொடுக்குற அப்படின்னு சொல்லி மீண்டும் உச்சநீதிமன்றத்தில் மேல் முடியாது. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுன்னா, நான் ஏற்கனவே தீர்ப்பு தான் வச்சு திருப்பி கொடுத்தது திருப்பி தரணும்னு சொல்லிட்டு 2017ஆம் ஆண்டு திருப்பி தள்ளி கொடுப்பாங்க. அதற்கப்புறமாக இவர் வந்து சில சட்ட ஆலோசகர்கள் கொடுத்து அதுவும் குறிப்பிட்ட மராட்டிய மாநிலத்தை இவருடைய உறவினர்களுடைய இந்த செப்பல்களை வச்சு என்னங்கிறத தகவல் எடுத்தால் இங்கே இந்திய அரசாங்கத்தின் படிவத்தில் இந்த இது இருக்குது. இருந்தாலும் தமிழ்நாடு அரசாங்கத்தில் இந்த படிவங்கள் இல்லைங்கிறது தான். இதே அடிப்படையை வச்சு இந்த ஒன்றியத்துடைய இதை வந்து எடுத்து 2017ஆம் ஆண்டு மீண்டும் மனு போடுறாரு. அந்த மனுவும் தள்ளுபடியாகுது. 2018ஆம் ஆண்டு மீண்டும் மனு போடுறாரு. அதுவும் தள்ளுபடியாகுது. 2019ஆம் ஆண்டு இதெல்லாம் உறுதிப்படுத்தி 2020ஆம் ஆண்டு கொரோனாவுக்கு முன்னாடி மேல்முறை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உச்சநீதிமன்றம் நாடகம்னு சொல்லி அதை விசாரித்த உயர்நீதிமன்றம் சாராம்சம் பார்த்து செக் பண்ணிட்டோம். இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் கொரோனா மற்றும் கஜா புயல் மற்றும் கொரோனா இதெல்லாம் டெல்டா அதிகமாக பாதிப்பு இருக்குது. இதை நேரம் கொடுத்தோம்னா மக்களுக்கு இன்னும் தொடர்ந்து சொல்லிட்டு இந்த கடப்பில் கொடுத்து 2023ஆம் ஆண்டு 2022ஆம் ஆண்டு தொடக்கத்தை வழக்கு மீண்டும் விசாரணை கொடுத்து தீர்ப்பு தேதி கொடுக்காமல் ஒத்திவைக்கப்பட்டு இருக்கிறது. 2023ஆம் ஆண்டு ஒரு கட்சி தமிழ்நாட்டில் கட்சியை பிடிக்கும்னு சொல்லக்கூடிய கட்சி அவங்களோட மாநில தலைவர் பட்டுக்கோட்டைக்கு வந்து இவருடைய வீட்டுக்கு வந்துடுறோம். சரி நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் போட்டுன்னு சொல்லியிருக்கோம். அவருடைய அழுத்தங்கள் அடிப்படையில் தான் சில ஆட்களுடைய கொடுத்த 2023ஆம் ஆண்டு இறுதி தீர்ப்பு கொடுக்கப்படுது. இந்த அரசு ஆராய்ஞ்சதுக்கப்புறம் 2500 ஏக்கரும் இவருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. இதன் அடிப்படையில் எப்படின்னா புறக்கூலிகள் நாங்கள் வந்தோங்க வாடகை தரப்புக்கு மேலே கொடுப்போம். வாடகை தர கொடுக்கணும்னா சம்மந்தப்பட்ட ஆட்களை இறங்கி விரட்டாகணும். இதை 2024ஆம் ஆண்டு வசூலிச்சுக்கு வாடகை இருக்கக்கூடிய ஆட்கள் சரியான மாதிரி இவர் 2024ஆம் ஆண்டு ஜூன்லேருந்து இவரே சம்மந்தப்பட்ட ஆட்கள்கிட்ட போய் வாடகை கேட்டு மாற்றினாலும் அவங்க இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பட்டயத்தை பட்டா ஒதுக்கப்பட்டதாகவும் அந்த பட்டாவும் செல்லுபடியாகுதுன்னு சொல்லி நேர்முறை திருப்பி போய் அடித்து 2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் ஒரு வரி வாங்கிட்டு வந்து அதன் அடிப்படையில் தான் இப்போ இருக்கக்கூடிய ஆட்களை மிரட்டி வச்சதாகவும் பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனை எப்படி ரிசால்வ் பண்ணுறதுன்னா இந்த 2005 ஏக்கரில் ஒரு சில குடியிருப்பு வந்து தங்களுக்கு சொந்தமான பகுதின்னு சொல்லி மிரட்டி வாங்கினதாகவும் அதற்காக அவர்களுக்கு ஆட்கள் ஜேசிபி எந்திரத்தை வச்சு சில வீடுகளை இடித்ததாகவும் இவர் மேலே வழக்கு பதிவுக்கு தொடக்கத்தில் இதை விசாரித்த உயர்நீதிமன்றம் என்ன சொல்லுன்னா உச்சநீதிமன்ற அடிப்படையில் திருப்பி கொடுத்தாலும் எந்த ஒரு முன்னெடுப்பு இல்லாமல் எங்களுக்கு தகவல்கள் கொடுத்தது தப்புன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் கொடுக்குது. உயர்நீதிமன்றம் கொடுத்தாங்க. இதை வந்து உச்சநீதிமன்றம்னா உச்சநீதிமன்றம் இந்த சாராம்சம் கண்டது சொல்லி மார்ச் மாத தொடக்கத்தில்
கொடுக்கறதுக்கு. ஆனால் இந்த தீர்ப்பை இவர் அமல்படுத்தாமல் சில ஆட்களை மிரட்டி கொள்ளலாமல் எதிர்த்து சில ஆட்களை இவர் மேலே போடலாம். அப்போ இருக்கக்கூடிய ஆட்கள் அந்த வழி வசூல் பண்ணக்கூடிய ஆட்களும் இவங்களுக்கு எதிராக சம்மந்தப்பட்ட ஆட்கள் எதிராக போனதுன்னா ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த போராட்டத்தினுடைய அடிப்படையில் இவர் சாராம்சம் இவருடைய காதுகளுக்கு போது அங்கே போய் நேராக மக்களை பார்க்கணும்னா மக்கள் போனால் பிரச்சனையாகனு சொல்லி சில ஆட்களுடைய தலையிட காவல்துறை இவருக்கு ஒரு சில ஆட்களுடைய பாதுகாப்பை வச்சு இவர் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த பிரச்சனை இருக்கிற மறுநாள் அடைக்கலங்களா தயாராக போகிறது கந்தகான் முட்டம் காப்புக்கட்டு கந்தகான் முட்டம் அங்கே போய் உட்கார்ந்து அசிங்கப்பட்டதாகவும் மேலும் அவருக்கு சில மரியாதைகள் அறநிலையத்தை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு எதிர்த்து சில ஆட்கள் கொடுக்குறாங்க. ஆரம்பிச்சோட உடனே 2 விசாரித்து பார்த்த அறநிலையத்துறை இவருக்கு அடைக்கலங்காய் எனக்கு 100 மடாவளி இருக்குது, நடைமுன் கொடியிலையும் மடாவளி இருக்குது, இந்த 2 மடாவளி தடுப்படி பண்ணுன்னு சொல்லி 2000 மார்ச் மாதத்தில் இது சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை இவர் ஒப்பந்தம் பண்ணிட்டு வர்றாரு. உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு போட்ட நிகழ்வு நடிப்பதை மண்டபம் படி இன்னும் சொல்லலாம். ஆனால் பேர் படம் அனுப்புன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு வழிகாட்டணும்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தின் அடிப்படையில் போகிறான். அந்த உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்திற்கு சம்மந்தப்பட்ட வழக்குகள் உச்சநீதிமன்றத்திலிருந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை உயர்நீதிமன்றத்தை மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றாரு. இது எல்லாமே வெள்ளிக்கிழமை போனால் வெள்ளிக்கிழமையும் மனு தாக்கல் பண்ணுறாங்க உச்சநீதிமன்றத்தில். அதன் அடிப்படையில் ஒரு விவகாரம் நடக்குது. 2015ஆம் ஆண்டு 15/3/2020 மனு தாக்கல் பண்ணுறாங்க. ஸோ இது அடிப்படையில் விசாரணை போயிட்டுருக்கு. 2015ஆம் ஆண்டு 25 மார்ச் மாதம் 12ஆம் இரவு சென்னை உயர்நீதிமன்றம் மதுக்கிளைக்கிலிருந்து ஒரு ஆவணங்கள் வருது. என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் இவருக்கு உத்தரவு கொடுக்காம தவறினால இந்த இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இவர் சாராம்சத்தில் இந்த பட்டயத்தினுடைய அடிப்படையில் உச்சநீதிமன்ற தகவல் முடிப்பதை சொந்தம். இதை சம்மந்தப்பட்ட மாநில அரசு தலையிட்டு திருப்பி விடணும்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இவருக்கு இந்த மண்டபப்படிக்கு சில விஷயங்கள் போனால் அதெல்லாம் செல்லுபடி ஆகும்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. இந்த ஆட்கள்லாம் இந்த பேர் போட்டு அடிக்கக்கூடியது கலாச்சாரங்கள் பட்டுக்கோட்டை மண்டலத்தில் இருக்குது, இதெல்லாம் தடுக்கணும்னு சொல்லி ஒரு திருப்பான். இதனுடைய சாராம்சமாக மறுநாள் இவர் போய் இப்போ ஞாயிற்றுக்கிழமை இவரோட உரிமையை நிலைநாட்டியிருக்காருன்னு சொல்லி அப்போ சில ஆட்கள் அவர் சாதாரண ஆட்கள் நன்றின்னு சொல்லி போஸ்டர் அடித்து நான் தமிழ்நாடு பட்டுக்கோட்டை போது போஸ்டர் ஒட்டி அவரோட எதிர்ப்பு தெரிவித்ததாக ஒரு தகவல் இருக்குது. ஸோ இதுதான் பிரச்சனை. சரி, இந்த பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சிச்சுன்னா பட்டுக்கோட்டை நகரத்தில் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் இந்த இளையராஜா அவருடைய கட்டுப்பாட்டில் சில இளைஞர்கள் மற்றும் கந்தரகோட்டை சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் விலகி உள்ளதுனால கந்தரகோட்டை கூட்டு சட்டமன்ற உறுப்பினருக்கு சில அழுத்தத்திற்கான இந்த விஷயத்தை அப்படின்னா சரி இந்த விஷயத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு சொல்லிட்டு கந்தரகோட்டை சட்டமன்ற உறுப்பினர் திரு சின்னத்துறை கோரிக்கை வச்சிருக்காரு நாடாளுமன்றத்தில். அவர் வச்ச கோரிக்கையை ஏழை எளிய மக்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தில் அங்கே இருக்கக்கூடிய பூர்வக்குடிகளை இந்த பட்டா வச்சுருந்தாலும் இந்த ஆட்கள் போய் மன்னர் வம்சத்தில்னு சொல்லி மாற்றாரு. இதை உடனே அரசாங்கம் தலையிட்டு சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு இழப்பீடு மட்டும் சம்மந்தப்பட்ட ஆட்களுக்கு உரிய இடம் கிடைக்கிறதுக்கு ஆவணம் செய்கிறதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு போய் சொல்லி அர்த்தம் கொடுத்துருக்காரு இது அரசாங்கத்தில். ஸோ 2 தரப்பட்ட மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், அதாவது பட்டுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் கந்தரகோட்டை சட்டமன்ற உறுப்பினர் 2க்கும் மேற்பட்ட இந்த மாராஜ சமுத்திரம் வினோதமான வழக்கு நடந்திருக்கு. ஒரு பக்கம் இந்த பேராவூரணி சட்டமன்ற உறுப்பினரும் இதற்கு சம்பந்தம் பட்டு வருகிறார். ஏன்னா இதோட உறுப்பினர் பட்டுக்கோட்டை, கந்தரகோட்டை மற்றும் பேராவூரணி 3 சட்டமன்ற உறுப்பினருக்கு இடையில் இதோட பிரச்சனைகள் இருக்கிறதுனால 3 சட்டமன்ற உறுப்பினரும் 2 சட்டமன்ற உறுப்பினர் பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி, அதாவது திராவிட முன்னேற்ற உறுப்பினர்கள், இன்னொன்று கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா பொதுவுரிமை கட்சியினுடைய உறுப்பினர். இந்த 3 பிரபலம் கொடுத்தது அழைக்கிறதுனால வருங்காலங்கள் எப்படி போக போகுதுங்க. ஸோ நினச்சா ஒரு ஆளுமிக்க அரசு நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். காரணம் மேலும் நான் தான் எல்லாம் இந்த விளக்கு திருப்பி அப்படி கொடுக்குறாங்க அணுகிறாங்கன்னு பார்த்துட்டு இதோடைய தரப்பில் தான்
வரக்கூடிய பிரச்சனைகளை தடுக்கிறதுக்கு அரசாங்கம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாகவும் இது சாதமூர்த்தம் அது இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எதிராக அரசாங்கம் செயல்பட்டுருச்சு. சரி, இதுக்கு அரசாங்கம் பாதிக்கப்பட்ட மக்களுக்குன்னா அரசாங்கத்துக்கு இந்த உச்ச நீதிமன்றத்தில் 2 இக்கட்டான நிலைமையிலே அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்னங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆனால் இவருடைய சம்மந்தப்பட்ட நான் தான் எல்லாம் இந்த மீறி என்ன பண்ண சொல்லி ஒரு ஆளுமிக்க ஆளு பாதிக்கமான நிலையில் இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்கக்கூடிய சம்மந்தப்பட்ட மன்னர் குடும்பத்திற்கு அரசாங்கம் தரக்கூடிய நிலைப்பாடு என்னங்கிறத, ஏன்னா மன்னர் குடும்பத்திலே சில ஒற்றுமைகள் இல்லை. அதனால் நாங்கள் ஒரு சில ஆட்கள் என்ன சொல்கிறாங்களோ அவங்க கூடிய நாங்கள்லாம் விட்டு கொடுத்த ஆட்கள் ஏன் இந்த பிரச்சனை பண்ணிக்கலான்னு சொல்லி மன்னர் குடும்பத்திலேருந்து சில அழுத்தங்கள் வந்ததாக சொல்கிறாங்க. ஸோ இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு. எப்படி அரசாங்கம் கையாள போகுது அப்படிங்கிறது நான் கொடுக்கணும்னா, இந்த ஆதிக்க நிலைமையில் இருக்கக்கூடிய இந்த மன்னர் பரம்பரையில் இருக்கக்கூடிய ஆள் அது பெர்மனண்ட்டாக ஆனந்தகுமாரனே சொல்லிட்டாரு சில சட்டமன்றத்தில், கத்தரோட சட்டமன்றத்தில். இவரோட நிலைப்பாடு என்னங்கிறத, எப்படி இவங்க அடிப்படை உறுப்பினர்களுக்கு ஆதிக்க மன்னர் நடந்துக்கிட்டு வராங்க, இதுக்கு என்ன அரசாங்கம் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். ஆனால் காசு இருந்தால் எதையும் விலைக்கு வாங்கலாம் அப்படிங்கிற எடுத்துக்காட்டு இந்த ஆனந்தகுமாருடைய வழக்கு அப்படின்னு சொல்லி வீடியோ முடிக்கிறேன். நிறைவாக ஒரே ஒரு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகாவில் மகாராஜா சமுத்திரம் வருவாய் கிராமத்தில் ஏழை எளிய மக்கள் 10,000 குடும்பங்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அங்கே 2,500 ஏக்கர் நிலப்பரப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்களை ஏறக்குறைய 100 ஆண்டுகளாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பத்திரம் வைத்திருக்கிறார்கள், பட்டா வைத்திருக்கிறார்கள். ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தை மன்னருக்கு சொந்தமானது, எனக்கு வாரிசு என்கிற அடிப்படையில் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்வதற்கு முயற்சிக்கிறார். அந்த 2,500 ஏக்கர் நிலங்களையும் 100 ஆண்டுகளாக அனுபவிக்கக்கூடிய அந்த மக்களுக்கு சட்ட திருத்தம் கொண்டு வந்து பாதுகாக்க வேண்டும் என நான் வலியுறுத்தி கேட்டு